ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஈஸியான ஒரு ஃபுட்டிங் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் விளாக்ஸ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் அண்ட் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமாக லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயமுமே சேனலில் இருக்குது. நிறைய பியூட்டி டிப்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அது எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அகர் புட்டிங் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா கேரட் தான் எடுத்திருக்கேன். கேரட் ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அகர் பொடியை நான் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிடறேன் தண்ணியில். இப்போ கேரட் ஜூஸை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5-7 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா அகர் அதை இதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா அந்த அகர் கரையிற வரைக்கும் நல்லா வேக விடணும். கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அகர்லாம் நல்லா கரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கரைஞ்ச உடனே இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கிறேன் நான். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது கூட திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு எந்த மோல்டில் செட் பண்ண போகிறோமோ அந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கப் அப்புறம் இந்த மாதிரி மோல்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். மோல்டுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம இதில் கேரட்டும் தேங்காய் பாலும் சேர்க்கறதுனால ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டிங் இது. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டிங்காக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் கேரட் இருக்கிறதுனால விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, அதனால் கண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த சம்மரில் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டிங்கை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.